வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை நம்ம இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் புதிய மாற்றங்கள் நாளுக்கு நாள் வர இருக்கு. பள்ளி கல்வித்துறையில் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்புகளை முதல்வர் விஜய் அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடுறாங்க. ஸோ 28,000 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலியிடங்கள். ஸோ பள்ளி கல்வித்துறையில் அதிக அளவு காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ தயாராகிக்கும் ஆசிரியர்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட் தேர்ச்சி முடித்த ஆசிரியர்கள் எல்லாமே இப்போ ரெடியாக இருக்காங்க. எம்எஸ்சி பிஎட் முடித்தவங்க எல்லாமே இப்போ பிஜிடிஆர்பிக்கு தயாராகிட்டு இருக்காங்க அந்த தேர்வுக்கு. இந்த தேர்வுடைய தேதிகள் அனைத்துமே இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் இல்லை 2வது வாரத்தில் வெளியாகும். ஸோ பட்ஜெட் கூட்டத்தொடரிலே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட 87,000 கோடி ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒதுக்க சில திட்டங்கள் வச்சிருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்குங்க. அதே போல் யூஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷனும் விரைவில் வர இருக்கு. 2000க்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களை நியமனம் செய்ய போகிறாங்க. ஸோ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான இந்த தகவலை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வகை ஆசிரியர்களும் நம்பிக்கை பெருமிச்சு விடுறாங்க. டிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. சட்டப்பேரவையில் ஆசிரியர்களுடைய குரல் எழுப்ப போகிறதாகவும் சில தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இனி ஆகஸ்டில் இந்த யூஜிடிஆர்பி தேர்வுகள் அறிவிக்க போகிறாங்க. பிஜிடிஆர்பி தேர்வுகள் செப்டம்பர்லையும், அக்டோபரில் டெட் தேர்வும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதற்கான நோட்டிஃபிகேஷன் அனைத்துமே விரைவில் நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அனைத்தும் நமக்கு கிடைத்துவிடும் மக்களே. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதற்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் நமக்கு இந்த டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 60 மார்க் எடுத்தால் டெட்டில் பாஸ். இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டு வெட்டு காமன் டெட்டு. ஸ்பெஷல் டெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண்களை கூடுதலாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் ஸ்பெஷல் டெட்டில் கால்குலேட் பண்ணுவாங்க. அது மட்டுமே கிடையாது, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமன் டெட், ஓகேங்களா. ஸோ அது வேரி ஆகும். காமன் டெட்டுன்றது எல்லாருமே எழுதுறது, புதுசாக எல்லாருமே எழுதுறவங்க காமன் டெட். அதோடைய மதிப்பெண்களும் ஸ்பெஷல் டெட்டுடைய மதிப்பெண்களும் நிறைய வேரி ஆக போகுது. ஸோ விரைவில் இதற்கு உண்டான இந்த ஸ்பெஷல் டெட்டுக்கு உண்டான ஒரு முக்கியமான விடை குறிப்பு ரிசல்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாங்க. ஆல்ரெடி ரிசல்ட் வெளியீட்டில் தடை எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎம் முதல்வர் விஜய் தலைமையில் பட்ஜெட்டில் ஆசிரியர்களுக்கு 3 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட போகிறாங்க. பழைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட மாதிரி பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்குமே பணி நிரந்தரம். 2013-17 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடாத போஸ்டிங்கை விரைந்து போட இருக்கிறதாகவும் தகவல்கள் வந்திருக்குங்க. தமிழக அரசு பள்ளிகளில் 40% தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கு. ஆசிரியர்கள் இடமாறுதல் கவுன்சிலிங் ஜூலை 1 முதல் 8 வரை நடந்தது. தலைமை ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கவுன்சிலிங் ஜூலை 9 நடந்து இருந்தது. நிறுத்தம் நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவால் தலைமை ஆசிரியர்களுக்கு இடமாறுதல் பொது கலந்தாய்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இடமாறுதல் பொருந்து கலந்தாய்வு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பணியில் இருந்தவர்கள் மாறுதல் கேட்க நினைத்த தலைமை ஆசிரியர்கள் விரக்தி அடைந்தனர். காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்களுக்கு போதிய தலைமை ஆசிரியர்களை நியமிக்க முடியாத நிலை தற்பொழுது வரை நீடிக்கிறது. காலி பணியிடங்கள் 40%. இதனால் வேடச்சந்தர் ஒன்றியத்தில் உள்ள தொட்டம்பட்டி, ஏரியோடு, விமேஸ்வரம், பூலாம்பட்டி, நாகாம்பட்டி, பாலப்பட்டி, அழகாபுரம் உள்ளிட்ட 8 அரசு நடுநிலை பள்ளிகளை போல் மாவட்ட அளவில் 40% பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படாமல் காலியாகவே உள்ளதுங்க. ஸோ கூடுதலாக பணிச்சுமையால் அவதியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக இது வந்து சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 1 முதல் 31 வரை மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் துவங்கியுள்ளது. ஆகஸ்ட் 1 முதல் 16 வரை நடக்க உள்ள கலை திருவிழா போட்டிகளும் 15 நடக்க உள்ள சுதந்திர தின விழா போட்டியும். ஸோ இது எல்லாமே தயார்படுத்த மறுக்க முடியாத முக்கிய பணியும் உள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் பெண்களுக்கான தற்காப்பு கராத்தே பயிற்சி வகுப்புகள் வாரத்திற்கு 3 நாட்கள் என 3 மாதத்திற்கு நடக்க உள்ளது. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா தமிழகத்தில் தலைமை ஆசிரியர்களை உடனடியாக நியமிக்க போகிறாங்க. ஸோ எஸ்ஜிடிக்கு ஒரு 8,022 பேரும், யூஜிடிஆர்பி ஒரு 7,252 பேரும், பிஜிடிஆர்பி ஒரு 18,107 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா விரைந்து எடுக்க இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அனைத்துமே நம்ம இன்னும் ஒரு சில தினங்களில் எதிர்பார்க்கலாம். இடைநிலை பட்டதாரி முதுகலை ஆசிரியர் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் நமக்கு வெளியிட போகிறாருங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.